செய்வதற்காக தங்கள் சம்மதத்தை தெரிவித்து இப்போது அந்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வந்திருக்கின்ற மணமகள் ஸ்ருதி ஆனந்தி, மணமகள் நிதிஷ் இவர்களை நம் அன்போடு மகிழ்வோடு வரவேற்கிறார். ஆண்டவருடைய அருள் பிரசனம் இறங்கி இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய், இந்த ஒப்பந்தத்தை புனிதப்படுத்த வேண்டுமாய் மன்றாடுகிறோம். தூய் ஆவியாருடைய வல்லமை இறங்கி ஆட்கொள்ள இணைந்து பாடுவோம். ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. மாறும் ஆவியே தூயாவியே, மாறும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே, வாரும் ஆவியே தூயாவியே. அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. தெய்வீக அக்கினியே இறங்கி வாருமே, உன் திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா, திருக்கரத்தின் வல்லமையை பொழிந்திடுமையா. ஆவியான தேவனே அசைவாடுமே, அருட்பொழியும் ஜீவனே ஆட்கொள்ளுமே. இறை வார்த்தையின் பிரசனத்தில் இணைவோம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். துணிவுள்ள மனைவி அடைந்த கணவன் பேறு பெற்றவன், அவனுடைய வாழ்நாளின் எண்ணிக்கை 2 மடங்காகும். பற்றுள்ள மனைவி தன் கணவரை மகிழ்விக்கிறான். அவன் தன் வாழ்நாள் முழுவதும் அமைதியாக கழிப்பான். நல்ல மனைவியே ஒருவனுக்கு கிடைக்கும் நல்ல சொத்து. ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பெரும் செல்வங்களுள் ஒன்றாக அவளும் அருளப்படுவாள். செல்வனாகவோ ஏழையாகவோ இருந்தாலும் அத்தகையவன் உள்ள மகிழ்ந்திருக்கும். எக்காலத்திலும் அவனது முகம் மலர்ந்திருக்கும். ஒரு மனைவியிடம் விளங்கும் நன்னயம் அவள் கணவனை மகிழ்விக்கும். அவளிடம் காணப்படும் அறிவாற்றல் அவன் எலும்புகளுக்கு வலுவூட்டும். அமைதியான மனைவி ஆண்டவர் அளித்த கொடை. நற்பயிற்சி பெற்றவர்களுக்கு ஈடானது ஏதும் இல்லை. அடக்கமுள்ள மனைவியின் அழகே அழகு. கற்புள்ளவர்களுக்கு ஈடு இணை ஏதும் இல்லை. ஒழுங்கமைதியுடைய இல்லத்தில் வழங்கும் நல்ல மனைவியின் அழகு ஆண்டவர் உரையும் உயர் வானில் எழும் கதிரவனை போன்றது. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீ உண்டி நீ நற்பேரும் நலமும் பெறுவீர். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உன் இல்லத்தில் உன் துணைவியார் கனிதரும் காற்றை கொடி போல் இருப்பார். உன் இடத்தில் உன் பிள்ளைகள் ஒளிவ கண்களைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பேன். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆண்டவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உன் வாழ்நாளெல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை தாண்டியாக இஸ்ரவேலுக்கு
நலம் உண்டாவதாக. ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. என் வாழ்வில் மிக முக்கியமான நேரத்தில் உங்களை போடுகிறேன். என்னை பெற்று வளர்த்து ஒவ்வொரு வளர்ச்சியிலும் மகிழ்ச்சிகளை நடத்தி பெற்றோர்கள் என்னை வாழ்க்கை வழிநடத்தும் அனைத்து உறவுகளையும் நினைத்து போகிறேன். திருமணத்தில் அடங்கியுள்ள நடைபெறும் செய்தி என்பதையானது என்னை நம்பி வரும் சுருதியானது முழுமையாக அன்பு செய்து நல்ல கணவராகவும் இச்சமூகத்தில் நல்ல மனிதராகவும் விளங்க நான் என்னை தகுதியாக்க கொண்ட அருள்தர வேண்டும் என்று இறைவா உம்மை கொண்டாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான என் இறைவா, நல்ல மனைவியை அடைந்த கணவன் பேர் பெற்றவர் என்ற இறைமொழியை வாழ்வாக்க எம்மை பணிக்கு திருமண உறவில் இணைய இருக்கும் நான் அனைவரையும் அரவணைத்து அமைதியுடனும் மகிழ்ச்சியுடனும் குடும்ப உறவுகளுடனும் நல்வாழ்வு வாழ என்னை தகுதியாக்கி திருமண உறவுகளை இணைக்கும் உறவு பாடமாக இருக்க அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறேன். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். வடிவான இறைவா, உமது அளவற்ற அன்பின் மேன்மையை நாங்கள் உணர உம் திருமகனை அனுப்பினீர். மணமகன் நித்திஷ், மணமகள் ஸ்ருதி ஆனந்தி இவ்விருவரும் திருமண அருளடையாளத்தால் இல்லறத்தில் இணைந்து வாழ தங்களது சம்மதத்தை வெளிப்படுத்த முன்வந்துள்ளனர். அவர்களின் ஒப்பந்தத்திற்கு அடையாளமாக பகிர்ந்து கொள்ளும் இப்பொருள்களை ஆசீர்வதித்தார்கள். இவர்கள் தங்கள் விருப்பத்தில் உறுதியாக நின்று அன்பை ஆணி வேராகவும் அடித்தளமாகவும் கொண்டு உறவு சமூகமாக மாற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். இவனதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே என் அன்பே வாரியே, நான் என்னை நீரப்பும் ஊற்று தண்ணீரே போடு வாரியே. நீ முழங்கால் போடணும். பூசையில் அது முழங்கால் போடு. இப்போ நீ முழங்கால் போடு. அன்னை மரியும் அருள் துணையை பரிந்துரையை கேட்போம். அருள்களிந்த மரியை வாழ்க. நீரை உடைய ஆசிரியர்களை தாயே பாதுகாப்பாக இப்பொழுதும் எங்கள் இலக்கின் வேலையிலும் தேடிக் கொள்ளும். தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே கடவுளை எழுப்பி இருவர்கள் அன்போடு மகிழ்வோடு வாழ்கிறோம். வாழ்த்துக்கள். கையை எடுத்து அப்படியே போஸ்ட் பண்ணுங்க. கீழே கை வச்சுக்கோங்க. ரைட்.